எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு கருவேப்பிலை பூண்டு குழம்பு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு 2 கைப்பிடி நான் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். கருவேப்பிலை உள்ள சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். இப்போ சிம்மில் 5 நிமிஷம் ஆகுது. போதும், நான் எடுத்துட்றேன். சூடு ஆறட்டும், அப்புறமா அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சூடு ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் சீரகம், 20 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். அரை கப்பு பூண்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ லோ ஃப்ளேமில் 7 நிமிஷம் ஆகுது. 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடலாம். அனல் சிம்மில் வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ தக்காளி சேர்த்து லோ ஃப்ளேமில் 6 நிமிஷம் ஆகுது. நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிடலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்தேன். இப்போ லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் ஆகுது. கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்முடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.